சேலம் அரசு மருத்துவமனையின் பிண அறையில் இருந்து பிரதான சாலைக்கு செல்வதற்காக 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாலையின் நுழைவாயில் பகுதி மூடியே கிடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களுடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் 10,000 பேர் புறநோயாளியாக சிகிச்சைக்கு வருகின்றனர். அது மட்டுமின்றி 20,000க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளியாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறப்பவர்கள் மற்றும் சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் விபத்துக்களில் சிக்கி இறப்போர் மற்றும் இயற்கை மரணமடைவோர் அவர்களின் உடல்கள் சேலம் அரசு மருத்துவமனை பிண அறைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கு தினசரி இந்த பிண அறையில் தினசரி குறைந்தபட்சம் 6 முதல் அதிகபட்சமாக 15 பிணங்கள் வரை பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த பரிசோதனை அறையிலிருந்து அரசு மருத்துவமனை நுழைவு வாயில் செல்லும் நிலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தும் அதை கருதி அந்த பிற அறையின் பக்கவாட்டு பகுதியில் மெயின் ரோட்டில் இணையும் வகையில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக 20 லட்சம் ரூபாய் செலவில் மாநகராட்சியின் சார்பில் சாலை போடப்பட்டது. ஆனால் இந்த சாலை இதுவரை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை. இதனால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் இந்த 1 கிலோமீட்டர் சாலையை தங்களின் புகலிடமாக மாற்றியுள்ளனர். குறிப்பாக மது அருந்துபவர்கள் அதிக அளவில் இங்கு மது அருந்துகின்றனர். இதனால் அங்கு அந்த சாலையை ஒட்டி குடியிருக்கும் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கள் பலத்த இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் அதை சமூக விரோதிகளின் இடமிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும், உடனடியாக சாலையை திறந்து உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும், அந்த சாலையில் விளக்குகளை பொருத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், இந்த ரோடு போட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இதனால் பார்த்தீங்கன்னா மாச்சேரி வந்து அந்த பக்கம் தான் போயிட்டு வருது. இந்த பக்கம் போகிறதுக்காக தான் இது இந்த ரோடே போட்டாங்க. ஆனால் இன்னும் மினிமம் வந்து திறக்கவே இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களாம் அங்கே குடியிருக்கிறோம். பொதுமக்கள்லாம் வந்து எல்லாம் குடிகாரங்களாம் வந்து குடிச்சிட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது, நிம்மதியாக இருக்க முடியல. நைட்டில் தொல்லையாக இருக்குதுங்க. இந்த ரோடு போட்டு 6 மாதம் ஆகுது. எல்லாம் குடிகாரங்கெல்லாம் வந்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு ராவடி பண்ணுறாங்க. இந்த கேட்டை திறந்து விட்டா யாரும் இந்த பக்கம் வரத்துக்கலாது போகிறதுக்கலாது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் போகிறதுக்கு தான் இந்த ரோடு போட்டாங்க. ஆனால் இது போட்டு 6 மாதம் 1 வருஷம் ஆகுது, வரவே இல்லை. அந்த பக்கமே தான் போகுது. அந்த பக்கம் நெரிச்சலாக இருக்குதுன்னு இந்த பக்கம் போட்டாங்க. இந்த பக்கம் எந்த கதவும் திறக்கவும் இல்லை, இந்த பக்கம் போக்குவரத்து இல்லை. ரோடு போட்டு 6 மாதம் ஆகுது. இந்த கேட்டு திறந்து விட்டா இந்த போஸ்ட்மார்ட்டம் வண்டியெல்லாம் இந்த வழியாக போயிடும். உள்ளாரியே இருக்கனால ஜனங்க வந்து உட்காரத்து இடம் இல்லாத அலமோதுறாங்க. அது இல்லாமல் நைட்டில் குடிக்கிறவங்க நடந்துக்கிறவங்களாம் இந்த ரோட்டில் ரொம்ப அட்டூழியமாக இருக்குது. நாங்களாம் பக்கத்தில் இருக்கோம், குடியிருக்க முடியல. இந்த ரோடு திறந்து விட்டா ரொம்ப இதுக்கு தான் போட்டதே இந்த ரோடு. ஆனால் இந்த யூஸ் பண்ணுறதே இல்லை, இந்த கேட்டை பூட்டியே தான் வச்சுருக்காங்க. வண்டி வரத்துக்கு வண்டி அங்கேயே நின்றுட்டு ஜனங்களாம் வந்து அங்கேருந்தே கத்திக்கிட்டு இந்த பக்கம் வரத்துக்கு வழி இல்லை அப்படின்னு டாக்டருங்கிட்டலாம் வந்து சொல்கிறோம். அப்படி இப்படின்னு கேட்டு மேலே ஏறி கத்துறாங்க. அது இல்லாமல் குடிக்கிறவங்க ஒரு பக்கம் வந்து ராவடி பண்ணிக்கிட்டு நைட்டில் தூங்கவே முடியறதில்லை. இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம், போலீஸ் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ்ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்ப phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.